கனடாவில் சர்வதேச மாணவர்களின் புகலிட கோரிக்கைகள் பாரிய அளவில் அதிகரிப்பு. 2024 ஜனவரி முதல் செப்டம்பர் வரை சர்வதேச மாணவர்கள் கனடாவில் சமர்ப்பித்த புகலிட கோரிக்கைகள் 14,000-ஐ அண்மித்துள்ளன. 2023 12,000 காணப்பட்ட இந்த எண்ணிக்கை 2018 பதிவான 1,810 கோரிக்கைகளுடன் ஒப்பிடுகையில் மிக பாரிய உயர்வாகும். இந்த அதிகரிப்பு கனடாவின் குடிவரவு மற்றும் புகலிட முறைமையின் நம்பகத்தன்மையை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும், மூன்றாம் தரப்பு குடியேற்ற ஆலோசகர்கள் போலியான கோரிக்கைகளை சமர்ப்பிக்க மாணவர்களுக்கு உதவுவதாகவும் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அதிகரிப்பு கனடாவின் குடிவரவு முறைமையிலுள்ள ஓட்டைகள் மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் அதிகரிப்பு ஆகியவற்றால் விளைந்துள்ளது. இப்போது கனடா தனது வருடாந்த குடியேற்ற இலக்கை குறைப்பதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். மாணவர் புகலிட கோரிக்கைகளின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு குறித்து கவலை வெளியிட்ட அமைச்சர் மில்லர், அவற்றில் பல பெரும்பாலும் போலியானவை என்று சுட்டிக்காட்டினார். ஒருவரின் தாய்நாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் 1 வருடம் அல்லது அதற்கு மேலாக கனடாவில் வசித்து வந்த நிலையில் திடீரென தஞ்சம் கோருவது நம்பத்தகுந்ததாக இல்லை என்றும் மில்லர் குறிப்பிட்டார். புகலிட முறைமையை தவறாக பயன்படுத்துவது உண்மையில் புகலிட பாதுகாப்பு தேவைப்படுவோருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நேர்மையற்ற குடிவரவு ஆலோசகர்கள் புகலிட கோரிக்கைகளை தாக்கல் செய்வதில் மாணவர்களுக்கு உதவ பெரும்பாலும் $7,000 அதிகமான கட்டணத்தை வசூலிப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில சமயங்களில் இந்த ஆலோசகர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை நடுவழியில் கைவிட்டு அவர்களை திணற வைக்கின்றனர். புகலிட கோரிக்கைகள் ஆராயப்படும் வரை கனடாவில் கால வரையறையின்றி தங்கி வேலை செய்ய அனுமதிக்கும் ஓட்டையை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2024 ஜனவரி முதல் செப்டம்பர் வரையில் அதிகபட்ச புகலிட கோரிக்கைகள் இந்தியா, நைஜீரியா, கானா, கினியா, கொங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய நாட்டைச் சேர்ந்தவர்களாலேயே முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட பிராந்திய மாணவர்கள் கனடாவில் நிரந்தரமாக தங்கும் மாற்று வழிகளை தேடும் போக்கை இது எடுத்துக்காட்டுகிறது.